திண்டுக்கல் யோனி, நீ பாடநூல் தயாரிப்பாளர், ஒழுங்கு மரியாதையா வந்தியா பாடுனியா காசை வாங்கிட்டு போயிரு. சும்மா சீமானெல்லாம் சீண்டி பார்க்காத. இதே மாதிரி இந்த ஒரு இவர் சொன்னார்ல சம்பத், நாஞ்சில் சம்பத், உனக்கு என்ன நீ காசு கொடுத்தா மாரடிக்கிற பையன். நீ ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்த, கலிங்கப்பட்டி ஒரு வைகோபாலசாமிகிட்ட இருந்த, இப்போ வந்து இங்கே போயிட்டு ஆதரவு பண்ணி 50 லட்ச ரூபாய்க்கு போய் நான் 3000 ஓட்டு தான் சீமானுக்குன்னு சொல்றியே. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சொந்த புத்தி இருக்கா? இது தேவையில்லாம நாக்க அடக்கி பேசிக்க. உனக்கு சொல்ற இறுதியா ஓனியா விஜய் வாழ்க, புஷி வாழ்க, நிர்மல் குமார் வாழ்கன்னு காசு வாங்கிட்டு போயிரு. சீமான கையில இருந்து நாரி போயிரு. அதனால தமிழ் மக்கள் சிந்திச்சு உணர்வோட கண்டிப்பா ஆதரவு கொடுத்து சீமான வெளில வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யுங்க. இல்லைன்னா தமிழ்நாடு இல்ல. இலவசத்தை கொடுக்குற 5000 ரூபாய் மயிலக்கா கொடுத்தா யாருடைய பணம்? 5000 ரூபாய் சார். பட்டியலினத்துக்கு வந்த பணத்தை இந்த மிஸ்யூஸ் பண்றான். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் 40,000 வாங்கி கொடுத்தேன். பொங்கலுக்கு 3000, கோடைக்காலம் 2000. உனக்கு அறிவு இருக்கா? 5 பொங்கல் வந்திருக்கு, 5 கோடைக்காலம் வந்திருக்கு. அப்ப அதை விட்டு சென்று அதெல்லாம் நீ கொடுக்கணும்ல. எலெக்ஷனுக்காக வாக்குக்காக வேண்டி நீ பணத்தை கொடுக்காத. உன் பேர் குடும்ப அரசியல் பண்ணாத. இதோட நிப்பாட்டிக்க. நாங்க தமிழுக்கு தைரியம் இருந்தா உன் கட்சி தொண்டை இருக்குன்னு சொல்லல, எனக்கு ஆதரவு தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரின்னு சொல்லல, நீ திருட்டு போயெல்லாம் சேர்க்கிற. ஏன் கூட்டணி வைக்கிற? உனக்கு பலு இல்ல, திம்பு இல்ல, திராணி இல்ல. நான் விஜய்க்கு சொல்றேன், எடப்பாடிக்கு சொல்றேன், என்கிட்ட ஆளுகிட்ட அரசு, பாண்டிச்சேரி அரசு சொல்றேன். உனக்கு தில்லு தைரியம் இருந்தா மதுபான கடையை தரசுன்னு சொல்லு பார்ப்போம். மக்களை அடிமையாக்காத. இது பிரான்ஸ் நாட்டுக்காரன் இருந்தாவே இருந்திருக்கலாம். என்னைக்கு காலம் மாறும். அதுக்காக தான் செந்தமிழ் சீமா எல்லா தமிழ்நாடையும் சுத்தி வர்றாரு. தமிழ எல்லாத்தையும் பிரைவேட்ல விட்டாங்க. இவங்க சூட்டி சம்பாதிக்க வேண்டி. நான் என்ன சொல்றேன்னா, திராவிட ஆட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. நான் மக்களுக்கு எதிரான ஆட்சி, அடிச்சு துரத்து விரட்டப்பட வேண்டும். அப்பதான் நமக்கு தமிழ் எல்லாம் ஒண்ணுபட வேண்டும். சிந்தனையா இருக்குன்னு நீங்க